நம்ம எல்லாருக்குமே ஆக்டர் சூர்யா வந்து தெரியும் கரெக்டாக. ஸோ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட அவ்வளோ உன்னிப்பாக வந்து நான் கவனிப்பேன். ஏன்னா அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு பாயிண்டில் அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, ஓகே ஃபைன், இதுக்கு மேலே என்னோட அப்கமிங் மூவிஸில் வந்து ஸ்மோக்கிங் பண்ணவோ இல்லைனா வந்து சரக்கு அடிக்கிறது அந்த சீனில் வந்து காட்ட வேண்டாம். ஏன்னா அது படமாகவே இருந்தாலுமே அதை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தாட்டில் ஃபேன்ஸுக்காகவே அதை வந்து ஸ்டாப் பண்ணாப்புல. அண்ட் அதே சேம் ரீசன் ஃபேன்ஸுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேக்கும் பண்ணார். எங்கன்னா ரோலெக்ஸ் கேரக்டருக்காக. ஏன்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து ஓகே ஃபைன், ஃபேன்ஸ் வந்து இதை விரும்புகிறாங்க, இது வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப ரசிப்பாங்க, இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், இது ஒர்க் ஆகும் அப்படின்னா ஓகே ஃபைன், ஃபேன்ஸ்க்காக இதை நம்ம பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு தேவை. ஸோ அதனால் வந்து அது பிரேக் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த அதர் ஹேண்ட் நயன்தாரா, ரைட்? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரொமோஷன் இவெண்ட்ஸ்க்குலாம் போக மாட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா, இப்போ டாக்ஸிக் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஸ்டேஜில் போயிட்டு சொல்லியிருந்தாங்க, ஸோ நார்மலாக வந்து நான் ஸ்டேஜில் வந்து ஐம் நாட் குட், ஸோ அதனால் வந்து நான் பெருசாக ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ஒன்று சொன்னாங்க, ஆனால் ஒரே ஒரு ஃபோன் கால் யாஷ் வந்து பண்ணியிருந்தார், ஸோ அதனால் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது புரியல, இந்த மேடத்தை வந்து தூக்கி விட்டது, வளர்த்து விட்டது, ரைட்டா, இவ்வளோ ஃபேமு, காசு, பணம் எல்லாமே கொடுத்தது அவங்க ஃபேன்ஸ் தான். ஸோ ஃபேன்ஸுக்காகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அவங்க மதிக்க கூட இல்லை, அவங்க லிட்டரலாக பாதர் கூட பண்ணல. அண்ட் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய ஆர்மியே இருக்கும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஏன் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு வந்து அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம், ரைட்டாக. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அது எப்படி வந்து அவ்வளோ தைரியமாக வெறும் யாஷ்காக மட்டும்தான் வந்து நான் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது. லைக் பாராட்டுறதுக்கு ஃபேன்ஸ் வேணும், அவங்களை தூக்கி விட்டுறதுக்கு ஃபேன்ஸ் வேணும், என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் வேணும், எல்லாத்துக்குமே வந்து ஃபேன்ஸ் வேணும். ஆனால் நிறைய ஈவெண்ட்டில் வந்து நயன்தாராவை எதிர்பார்க்குற ஃபேன்ஸ் ரொம்ப நிறைய பேர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஃபேன்ஸுக்காக போகாதவங்க இந்த மனுஷனுக்காக வந்து எதுக்கு வந்தாங்கன்றது எனக்கு புரியல. ஒரு படத்தை பார்க்குறீங்களா, படம் நல்லா இருக்கா, படத்தை ரசிங்க, ஆர்டிஸ்ட்டை ரசிங்க, ஓகேவா. ஆனால் இவங்களை வந்து நம்ம வளர்த்து விட்டே ஆகணும், இவங்களை வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தயவு செஞ்சு எஃபர்ட் போடாதீங்க. நம்மலாம் வந்து ஒரே ஒரு டூல் தான், அவங்களுக்கு வேறு பெருசாக மதிக்க கூட மாட்டாங்க. அன்லைக் ஒரு சில ஆக்டர்ஸ், அவங்க டோட்டலாக வேறு, ஃபேன்ஸை மதிப்பாங்க அட்லீஸ்ட். அண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸை வந்து டூலாக யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஹேராக கூட வந்து மதிக்க மாட்டாங்க.